கட்டிப்புடி இருக்கியானே யாராவது பொண்ணைக்கு பின்னாடி பட்டாசை வெடிக்கிறது. ஆனா நம்ம வால்பாறை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆகையினால் இந்த வீடியோவால் நான் கேட்டுக்கொள்ளப்படுவது என்னவென்றால், திரும்ப லாக்டவுன் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கவர்மெண்ட் ஆகிய நீங்கள் இன்னொரு லாக்டவுன் மட்டும் போட்டு விடுங்க. சின்ன வயசுல இருக்கும்போது நானும் ராதா வந்து அந்த தெருமுக்குள்ள தான் நின்றுட்டு இருப்போம். அந்த பொண்ணு வருமா வராதா அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணும் இவங்கிட்ட பேசுற, இவனும் பேசுற. அந்த பொண்ணுகிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோடு எப்படி இருந்தது தெரியுமா? இப்படியா தான் இருந்தது. அங்க பாரு மேன், ஆன்டிஸ்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆஃப் ரோடு வேணுமா? ஆஃப் ரோடு இருக்கு. தண்ணி வேணுமா? தண்ணி இருக்கு. ஹிடன் ஸ்பாட் வேணுமா? அதுவும் தான் வந்துகிட்டே இருக்கு. ஆஃப் ரோடுக்கு நீங்கள் அனைவரும் தயாரா? கேட் போட்டாங்க, Valparai போக விடாம. லாக்டா, நடந்து போலாமா? ஹலோ கைஸ், குட் மார்னிங் ஒன்ஸ் அகேன். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் TN37 பைக்கர். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா வால்பாறையில் தாங்க இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நானும் பாபியும் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு வால்பாறையில் இருக்கிற ஹிடன் ஸ்பாட்டெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி திடீர்னு ஒரு பிளான் தான். நம்ம வந்துட்டு இன்றைக்கி வால்பாறை காரில் தான் வந்திருந்தோம். பட்டு மச்சாங்கிட்ட வந்துட்டு இந்த 390 இருந்தது. 390 வாங்கிட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு முக்கியமான ஹிடன் ஸ்பாட்டுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். ராதாகிருஷ்ணன் போகலாமா? ஓகே வாங்க. என்னடா நீ உட்காந்தோடனே வண்டி தூக்கிட்டு நிற்கிது. கரண்ட்டை நம்ம இப்போ எந்த ஏரியாவில் இருக்கோன்னா, இந்த எஸ்டேட் பேர் வந்துட்டு இது என்னது, க்ரீன் ஹில்ஸ். அதாவது பச்சை மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம இருக்கோம். இப்போ சீரீஸ் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அங்கே வந்துட்டு நம்ம Valparai பார்க்க போகலாம் அப்படின்ட்டு போவோம். பட் அங்கே வந்துட்டு சில சந்தர்ப்பத்தின் காரணமாக அங்கே வந்து ரோடு போட்டிருப்பாங்க, அதனால போக முடியாது. ஐ ஆம் த ஸ்பீக்கர் ஆஃப் திஸ் வீடியோ. கட்டிப்புடி இருக்கியானே. நம்ம வந்து Valparai ஹிடன் ஸ்பாட்டை தான் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் நிறைய ஆஃப் ரோடு இருக்கும், நிறைய சம்பவம் இருக்கும், நிறைய ஹிடன் ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணதெல்லாம் இருக்கும். அதனால நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் தட்டி விட்டுக்கோங்க. இன்றைக்கும் ரோடு போட்டிருக்காங்களா இல்லை ரோடு போட்டு முடிச்சிட்டாங்களான்னு தெரியல கருமலையில். ஸோ போய் பார்க்கலாம். இன்கேஸ் அங்கே வந்துட்டு ரோடெலாம் போட்டு முடிச்சாங்கன்னா ஜாலியாக போயிட்டு உங்களுக்கு நான் வந்து Valparai எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். யாராவது பொண்ணைக்கு பின்னாடி பட்டாசை வெடிக்கிறது. டே பயமாக இருக்கா இல்லையா? நம்ம ட்ரிபிள் ஸ்பார்க்கிட்ட வந்து நம்ம கூட இன்றைக்கி முறையாக புள்ளின்னா உட்காந்துட்டு வர்றாரு. பயப்பட்டாருன்னு நினைக்கிறேன். பயந்துட்டீங்களா ராதாகிருஷ்ணன்? ரைடிங் ஸ்கில்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியாது. Valparai எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை தான். இந்த ஊட்டி, கொடைக்கானல், அதுக்கப்புறம் ராமேஸ்வரம், அந்த மாதிரி இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா மோட்டோ விளாகர்ஸ், யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் நம்ம Valparai எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ Valparai எக்ஸ்ப்ளோர் பண்ண நான் ரொம்ப நாள் ஆசைங்க. அது நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது தான் நிறைய இடத்துக்குலாம் போயிட்டு அப்படியே குட்டி குட்டியாக வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்து வந்துடுவேன். பட் இப்போ வந்துட்டு அது வீடியோவாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஆஃபீஸு, அப்படியே வீடு, அதுக்கப்புறம் வீக் ஆஃப் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்மளால் வந்துட்டு Valparai எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஆகையினால் இந்த வீடியோவால் நான் கேட்டுக்கொள்ளப்படுவது என்னவென்றால், திரும்ப ஒரு லாக்டவுன் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். நான் அப்படியே இருக்கிற எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே போட்டு விட்டுருவேன் வீடியோலாம். கவர்மெண்ட் ஆகிய நீங்கள் இந்த வீடியோவை கண்டீங்கள் என்றால் மறக்காமல் இன்னொரு லாக்டவுன் மட்டும் போட்டு விடுங்க. நானும் ராதாவும் சின்ன வயசாக இருக்கும்போது ராதாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீடு அந்த அங்கிட்டு தான் இருக்குது. அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு வருவோம். எனது ஒரு காலத்தில் நீ சந்தோஷமா இருந்தியா? டே இன்னுமாடா நீ அந்த பொண்ணை மறக்கல? ஆமாம் கைஸ், சின்ன வயசில் இருக்கும்போது நானும் ராதா வந்து அந்த தெருமுக்கில் தான் நின்றுட்டு இருப்போம். அந்த பொண்ணு வருமா வராதா அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணும் இவங்கிட்ட பேசுகிற, இவனும் பேசுகிற அந்த பொண்ணுக்கிட்ட. மச்சான் என்ன மச்சான் இவங்க இன்னுமா ரோடு போடுறாங்க? கைஸ் இன்னும் இவங்க ரோடு போட்டு முடிக்கலன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். போன தடவை வரும்போது இந்த தெருமு கூட திரும்பிக்கிட்டேன். ஐயோ கைஸ், இது வந்து மிகப்பெரிய பயங்கரமான ஒரு புதுவிதமான ஆஃப் ரோடாக இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், கரகாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. மச்சான் நம்ம போய் கொஞ்ச நேரம் கரகாட்டம் பார்த்துட்டு போகலாமா? கைஸ் இங்கே வந்துட்டு நம்ம கரகாட்டம் ஆடுறாங்க. ஏதோ கோயில் திருவிழாவாட்டிருக்கு. நம்மளும் போய் ஆடலாமா?
உனக்கு ஆட தெரியுமா மச்சான்? ஐ எம் சைல்டுஹுட் ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வந்து ஆல் ஃபங்க்ஷன் ஐ டான்சிங்டா. டான்ஸர். சரி வா போலாம். கரகாட்டக்காரக்காவை மிஸ் பண்றியா? சரி மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் நம்பர் வாங்கிட்டு வா போ. மறக்காம அந்த நம்பர் எனக்கும் ஷேர் பண்ணி விட்டுரு. இதுதான் வந்து மாதா கோவிலுங்க. இந்த மாதா கோவில தான் நானும் ராதாவும் ஃப்ரம் ஸ்மால் பாய்ஸாக இருக்கும்போது அந்த வெராண்டாவில் உட்காந்து ஓடி பிடிச்சி விளாடுவோம். கைஸ், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஐயோ கல் மேலே விட்டேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோடு எப்படி இருந்தது தெரியுமா? இப்படியா தான் இருந்தது, ஒரு மாற்றமும் இல்லை. அங்கே பாரு மேன், ஆன்டிஸ்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. வாங்க நம்ம இந்த ஆண்டா போயிடலாம். கைஸ், இங்கே இன்னொரு கோவிலும் திருவிழாவாட்டு இருக்கு. அம்மாங்கோ மச்சான், நீ இறங்கி ஒரு குத்து டான்ஸ் போடு மச்சான். பொங்கல் அன்னைக்கு தான் எங்கள் ஊரில் எல்லா கோயிலும் திருவிழாவாக இருக்கும். மூளைக்கு திருவிழா தான். நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, இந்த கோயிலுக்கு போகலாமா இல்லை அந்த கோயிலுக்கு போகலாமா. உங்களுக்கு ஆஃப் ரோடு வேணுமா, ஆஃப் ரோடு இருக்குது. தண்ணி வேணுமா, தண்ணி இருக்குது. ஹிடன் ஸ்பாட் வேணுமா, அதுவும் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இருங்க, இப்போ அங்கே தான் போகிறோம். தாத்தா மட்டும் தனியாக குளிக்கிறேன், போய் கம்பெனி கொடுறா. இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் இது ஒரு ஹிடன் ஸ்பாட்டு தான். ஐ மீன் இங்கே அட்மிஷனே கிடையாது உள்ளே வர்றதுக்கு. பார்த்தீங்களா போர்டு போட்டிருக்கு, ட்ரெஸ் பாசஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட். பட் நாங்களாம் வந்து லோக்கல் கைஸுங்கிறனால நாங்கள் பாட்டுக்கு தைரியமாக போகிறோம். நீங்கள் இன்கேஸ் யாராவது போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா யாராவது லோக்கல் கைஸ் யாராவது அசிஸ்டன்ஸோடு போங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், மரத்தில் கட்டி விட்டு அடி அடிச்சிருவாங்க. ஆஃப் ரோடுக்கு நீங்கள் அனைவரும் தயாரா? அம்மாங்க அந்த வண்டி வேறு நமக்கு எட்டாது. ஓ மை குட்னஸ் கைஸ், இதாங்க இது இறச்சிப்பேரை போகிற வழியில் இருக்கிற ஒரு குட்டியான ஃபால்ஸ். நம்ம போக வேண்டிய ஃபால்ஸ் அந்த இருக்கு பாருங்க. அங்கே இருக்கு பாருங்க, அங்கே இருக்கு. தெரியலன்னா ஜூம் பண்ணி பார்த்துக்கோ. கேட் போட்டாங்கடா, கேட் போட்டாங்க இறச்சிப்பேரை போக விடாம. லாக்டா, நடந்து போகலாமா? ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு போட்டு லாக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம வந்துட்டு இப்போ நடந்தே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸ்ரீராமச்சான் நடந்தே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க. ஸோ ஆப்வியஸாக கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், பட்டு இருந்தாலும் பரவாயில்ல. வண்டி இங்கேயே பார்க் பண்ணிட்டு நம்ம இப்படியே நடந்து போகலாம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்க் பண்ணியாச்சு. ஸோ அந்த கேட் அங்கே இருக்குது. வித் மை க்ரைம் பார்ட்னர் நாங்கள் 2 பேரும் ஜாலியாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆப்வியஸாக இந்த இறச்சிப்பாறை சீரீஸ் நானும் மச்சனும் ஒரு தடவை போன லாக்டவுன்லையாடா செகண்ட் லாக்டவுனில் இறச்சிப்பாறை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வேணால் நான் மேலே கொடுக்குறேன், அந்த வீடியோ ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அது இந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்குமா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இப்போ நாங்கள் 2 பேரும் சின்ன பசங்களாக இருந்தோம் அப்போ எடுத்த விலாகு. ஸோ அங்கே இருக்கிற இறச்சிப்பாறைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா இது வந்து ஆப்வியஸாக ஒரு ஹிடன் ஸ்பாட்டு. ஏன்னா நிறைய பேர் இங்கே லைக் பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கேட் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நானும் ஒரு என்ன நினச்சேன்னா வந்துட்டு கேட்டை வந்து திறந்து வச்சுருப்பாங்க, அப்படியே போயிடலாம், சரக்குன்னு போயிடலாம், சாரப்பம்பு மாதிரி சருன்னு போயிடலான்னு நினச்சோம். பட்டு வந்துட்டு நடக்க விட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க இன்றைக்கி. ஆனால் கண்டிப்பாக நம்ம இறச்சிப்பாறை பார்த்து ஆகிறோம், குபி ரெடி பண்ணுறோம், பறந்தே ஆகுறோம். இங்கே வந்து நிறையா அப்நார்மலான அனிமல்ஸ்லாம் வரும். இன்றைக்கி வருமா என்னன்னு தெரியல. அப்பா அங்கே பாருங்கள் இறச்சிப்பாறை. ஸோ தட் இஸ் த ஸ்பாட் தட் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு விசிட். கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இறச்சிப்பாறைக்கு வந்துட்டோம். இது தாங்க அந்த இறச்சிப்பாறை. ஸோ இன்னும் அந்த இறச்சிப்பாறை கிட்டே போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை கல்லெல்லாம் அப்படியே தாண்டி க்ராஸ் பண்ணிட்டு தான் அங்கே போகணும். மச்சான் ஆரம்பிக்கலாமா? ஐக்கியம் பிடிச்சிருச்சு ஓகே வாங்க அப்படியே மேலே ட்ரெக்கிங் பண்ணிட்டு மேலே போகலாம். செருப்பு வந்து நான் கீழே கழட்டி போட்டாங்க, ஏன்னா இங்கே கிரிப்பிங் இருக்காது. ஸோ அதனால் கிளம்பிட்டோம். நான் வந்துட்டாங்க. இதாங்க இறச்சிப்பாறை. இதில் எந்த கல்லில் தாண்டி போகிறதுன்னு தான் தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஓ மை காட், என்னது ஜில்லுன்னு இருக்கா? வாங்க நம்மளும் பார்ப்போம். ஓ மை காட், ஐயோ சக்க ஜில்லுன்னு இருக்குதுங்க. இவனை நம்பி வந்த பாவத்துக்கு என்னை விட்டுட்டு இவன் பாட்டுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கான். இங்கே யானை லத்திலாம் இருக்குங்க. ஒருவேளை யானை விசிட் பண்ணுற பிளேஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் யானை லத்தி. அரே பையா, இதுக்கு மேலே வழி இருக்கா இல்லையா? இப்படி வர வேண்டியதுக்கு இப்படி கூட்டிகிட்டு வர்றான். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு
இப்படி மூச்சு வாங்குது. இன்னும் ஒரு 4 கல் தான், ஜஸ்ட் 4 stones. ஆஃப்டர் தட் வி கோ ஸ்டாண்ட் தேர். ஒரு வழியாக இங்கே இருக்கிற ஃபால்ஸுக்கு போகிறதுக்குள்ளே நமக்கு ஒரு வழி ஆயிரம் மாட்டிருக்கே கைஸ். இங்கே பாருங்க சொரங்க பாதை. எப்பட்றா ஏறுற? எப்பட்றா கைஸ்? நீங்கள் வந்துட்டு 96 படத்தில் ஒரு ஃபால்ஸ் பார்த்துருக்கீங்களே, அந்த ஃபால்ஸ் தான் இது. அடே அது ஜோகினி ஃபால்ஸ் தான் நீங்கள் சொல்லுவீங்க, அது எனக்கு கேட்குது கைஸ். ஒரு வழியாக வந்தாச்சு. மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் நான் போயிட்டு நீங்கள் இன்னும் வரலையா? மச்சானால் முடியாத காரணத்தினால் மச்சான் இங்கே நின்று காவல் காப்பான். நம்ம மேலே போகிறோம். பின்னாடி வந்துடுவியா? பார்ப்போம் வர்றியா இல்லையான்னு கைஸ். ஏன்னா இது கொஞ்சம் பயங்கரமான ஒரு ட்ரெக்கிங் தான். ஏன்னா இது மச்சானால் ஏற முடியாது, ஆப்வியஸாக எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. நம்ம ஏறுறதே கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன்னா உடம்பு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் பண்ண முடியும். அதனால் நான் மச்சானை கீழே இருக்க விட்டேன். இனி மேலே போனால் எனக்கு யார் வீடியோ எடுத்து கொடுப்பா? அம்மா அம்மம்மா. ஓகே கைஸ், ஃபைனலி இன்டு த 96 ஃபால்ஸ். இதோ வந்துட்டோம். வாவ், செம்ம ஃபீலுங்க இது ஃபால்ஸு. இது என்னன்னா இந்த ஃபால்ஸில் வந்து இப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே 96 அந்த பாட்டு வந்து கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக வைப் பண்ணால் நல்லாயிருக்கும். பட்டு ரொம்ப கஷ்டங்க ட்ரெக்கிங் வந்து சீரியஸாக ரொம்ப கஷ்டம். நல்லா ஸ்டெமினா வேணும். அது எனக்கும் மச்சானுக்கும் கிடையாது. அங்கே பாருங்கள் வண்டி அங்கே நிறுத்திருந்தோம்மா. அங்கேருந்து அப்படியே நடந்து இவ்வளோ தூரம் வந்து இங்கேருந்து இத்தனை கல்லையும் தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வா ஓகே கைஸ், நாங்கள் வந்து இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறோம். ஏன்னா இதுக்கு அங்கிட்டு போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாஸ்க்காக இருக்கும். நம்மளால் வீடியோ கவர் பண்ண முடியாது, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சைனிங் ஆஃப் TN37 பைக்கர். கேட்ச் யூ அகைன் இன் நெக்ஸ்ட் vlog. பாய் சொல்லு மச்சான். பாய். லவ் யூ டூ. ஹாப்பி பொங்கல் போட்டாச்சு. குபி ரெடி போதும். மச்சான் அழகா இருக்க. ஏய் மச்சான், இப்போதான் மச்சான் நீ அழகா இருக்க. உனக்கு கல்யாண கலை இப்போதான் மச்சான் வந்திருக்கு.